நாளை தீபாவளி கொண்டாடப்படும் நிலையில் நேற்று தமிழ்நாடு முழுவதும் வாடிக்கையாளர்கள் கூட்டம் கூட்டமாக சென்று தீபாவளி ஷாப்பிங்கில் ஈடுபட்டனர். தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடும் நோக்கில் மக்கள் படையெடுத்ததால் கடைவீதிகள் திக்குமுக்காடின. திருச்சியின் வணிக மையமாக திகழும் சிங்காரத்தோப்பு, NSP ரோடு, மலைவாசல் மற்றும் பெரிய கடை வீதி பகுதிகளில் உள்ள ஜவுளி கடைகள் மற்றும் ஷோரூம்களில் ரெடிமேட் ஆடைகள் வாங்கவும், தள்ளுபடியில் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கவும் மக்கள் கூட்டம் அலை மோதியது. மதுரை மாசி வீதிகளில் தீபாவளி பண்டிகைக்கான இறுதிக்கட்ட விற்பனை களை கட்டியது. புத்தாடைகள், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் பொதுமக்கள் மும்முரமாக இருந்தனர். திரும்பிய பக்கமெல்லாம் ஜனத்திரளாக இருந்த போதிலும் காவல்துறையினர் தொய்வின்றி கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். கோவையில் டவுன்ஹால் பகுதியில் உள்ள சாலையோர கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கம்மல், வளையல், தோடுகள், காலணிகள், பெல்ட்டுகள் விற்பனை ஜோராக நடைபெற்றது. மழை குறுக்கிடாததால் வியாபாரிகள் நிம்மதியடைந்தனர். ஒப்பனக்கார வீதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர். ஒப்பனக்கார வீதியில் கொஞ்சம் கூட்டம் ரஷ்ஷாக தான் சார் இருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்கு. டிராஃபிக் ரொம்ப ஜாமாக அதிகமாக இருந்தது. நாங்களே கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் கொஞ்சம் வண்டி டூ வீலரை விட்டுட்டு தான் அவங்க வந்துட்டு இருக்குங்க. சென்னையை பொறுத்தவரை முக்கிய வணிக பகுதியான தியாகராய நகரில் எதிர்பார்த்த அளவை விட கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. சென்னையில் இருந்து ஏராளமான மக்கள் தீபாவளி கொண்டாட சொந்த ஊர்களுக்கு சென்ற நிலையில் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தியாகராய நகரில் தீபாவளி ஷாப்பிங் செய்தனர். பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க, இதுக்காக இது பார்க்கறதுக்காக நல்லா இருக்குங்க. எல்லாமே ரொம்ப பைசா கம்மியாக இருக்கு. கலெக்ஷன் ஹாஃப் பிரைஸ் இருக்கு. பெங்களூர்ல ஹாஃப் ரேட் கம்மி இருக்கு. சென்னை தீவுத்திடலில் 500 வகையான பட்டாசுகள் விற்பனைக்கு வந்துள்ள நிலையில் குறைந்தபட்சம் 250 ரூபாயில் தொடங்கி 4500 ரூபாய் வரையிலான கிஃப்ட் பாக்ஸுகள் கிடைக்கின்றன. குழந்தைகளை கவரும் வகையில் பணமழை பெய்யும் வெடி, லாலிபாப், சாக்லேட், கதாயுதம் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களான பட்டாசுகளுக்கு தனி மவுசு ஏற்பட்டுள்ளது. லேசர் ஷோன்னு சொல்லி வந்திருக்கு, பியூட்டின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு, குக்குன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு அதிகமான நம்ம ஃபேன்சி வெடிகேஸ்லாம் அதிகமாக வந்திருக்கு. சலுகை விலையில் துணிகள் வாங்க சிறந்த இடமான பழைய வண்ணாரப்பேட்டை MC ரோடு பகுதி மக்கள் கூட்டத்தால் வழக்கத்தை விட பரபரப்பாக காணப்பட்டது. சாலையின் இருபுறமும் கடைகளின் வாசல்களில் பல்வேறு சேலை ரகங்கள், பேண்ட், ஷர்ட்டுகள், சுடிதார்கள் என காட்சிக்காக தொங்கவிடப்பட்டு வாடிக்கையாளர்களை வரவேற்றன. சென்னை புறநகரான தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் தீபாவளி ஷாப்பிங் கூட்டம் அலை மோதியது. GST சாலையில் தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரத்தில் பெரிய கடைகளில் குவிந்த கூட்டத்தால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. புதுச்சேரியில் நேரு வீதி, காந்தி வீதி, அண்ணா சாலை, தட்டாஞ்சாவடி ஆகிய பகுதிகளில் பட்டாசு விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. சிலிண்டர் வெடி, அனுமன் கஜா, பேட்பால் வெடி, பீகாக், குஷி, கிஃப்ட் பாக்ஸ் போன்றவை மக்களின் விருப்பமாக இருந்தது. பட்டாசு வெடிப்போரின் பாதுகாப்பிற்காக கண்ணாடிகள் இலவசமாக வழங்கப்பட்டன. நாகையில் பெரிய கடை தெரு, நீலா கீழ வீதி, தெற்கு வீதி, பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டம் மிகுந்து காணப்பட்டது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முக்கிய வீதிகள் தற்காலிகமாக ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டது. ஈரோடு RKV சாலை, காவிரி சாலை, பெருந்துறை சாலை, பன்னீர்செல்வம் பூங்கா, மேட்டூர் சாலை ஆகிய பகுதிகளில் உள்ள ஜவுளி கடைகள் பொதுமக்கள் வருகையால் கடைகட்டின. பட்டாசு கடைகளில் விதவிதமான பட்டாசுகளை வாங்கினர். அதேபோல பலகாரங்கள் வாங்க பேக்கரிகளிலும் கூட்டம் நிரம்பி காணப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் மழை காரணமாக கடந்த 2 நாட்களுக்கு பிறகு தீபாவளி விற்பனை சூடுபிடித்தது. ஞாயிறு விடுமுறை மற்றும் நாளை தீபாவளியை ஒட்டி இன்றும் கடைவீதிகள் பரபரப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.